வணக்கம் மக்களே, பிக் பாஸோட லைவ் அப்டேட் இந்த வீடியோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எபிசோட்ல சந்திக்கலாம். எபிசோட்ல வேற லெவலான சம்பவங்கள்லாம் இருக்கு. மறக்காம அந்த எபிசோட்ல ஜாயின் பண்ணிருங்க. சரி, இன்னைக்கு என்ன நடந்தது லைவ்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வீடே தூங்கிட்டு இருந்தது. ஸோ அதை நம்ம பிக் பாஸ் டீம் தான் தப்பு சொல்லணும், ஹவுஸ் மேட்சை தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா சீசன்லயும் 3 நாள் டாஸ்க்னு வைப்பாங்க. இவங்க சாப்பாடை போட்டு எதனா கண்டென்ட் கொடுனா எப்படியா கண்டென்ட் கொடுப்பாங்க. இதுல வேற என்ன பண்றாங்க, ஸ்மால் பாஸும் பிக் பாஸும் சேர்ந்து தூங்குறவங்களை கலாச்சி இரிட்டேட் பண்றாங்களாம். நீங்க டாஸ்க் கொடுத்தா அவங்க ஏன் தூங்க போறாங்க, நீங்க பாட்டுன்னு சாப்பாடை மட்டும் ஃபுல்லா போட்டா அவங்க தூக்கம் தான் வரும், தூங்காம வேற என்னையா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க டைம்ல தான் பயங்கரமா கவுண்டர் கொடுத்து விசித்ரா, மாயா, பூர்ணிமாலாம் கலாச்சி பிளாஸ்ட் பண்ணிட்டார் ஒரு பக்கம் பிக் பாஸ். அதுக்கப்புறம் பூர்ணிமாவை கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு ஒரு டாஸ்க் சொன்னார். என்ன டாஸ்க்னு கேட்டீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. பரமபதம், அப்புறம் தாய்பாஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் கோலி, இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க போல இருக்கு. இதெல்லாம் வச்சு ஒரு பிக் பாஸ் ஷோவே நடத்தி முடிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் பரமபதம் டாஸ்க். பட் இதே மாதிரி டாஸ்க் பிக் பாஸ் அல்டிமேட்லயே நடந்திருக்கு. பட் அதுல நிறைய டாஸ்க்லாம் சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ இந்த டாஸ்க் என்னன்னா, அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அல்டிமேட்ல நடந்தது என்னன்னா, ஒவ்வொருத்தரா போகணும். ஆனா இதுல அப்படி கிடையாது, 2 டீமா பிரிச்சாங்க. ஸோ அந்த டீமா பிரிச்சுட்டு ஒரு சில இடத்துல, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 நம்பர்ல வந்தீங்கன்னா அவங்க தோப்பு கரணம் போடணும். அதுக்கப்புறம் 45 ஏதோ ஒன்று வந்தா அதுல சுத்திக்கிட்டே இருக்கணும். அது ஒன்னொன்னு வந்தா 80 ஏதோ ஒன்றுல பாத்தீங்கன்னா நொண்டிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அதுல 2 டீமா பிரிக்க சொன்னாங்க. முதல் டீம் தினேஷ் டீம் மற்றும் விசித்ரா 2 பேர் ஆப்போசிட்டா பிரிஞ்சுட்டாங்க. தினேஷ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அர்ச்சனா, ஒரு பக்கம் விசித்ரா இவங்க பிரிக்கிறாங்க. தினேஷ் டீம்ல அர்ச்சனா, பூர்ணிமா மற்றும் விஷ்ணு, இவங்க 4 பேர் ஒரு டீம். அதே விசித்ரா டீம்ல மாயா, விசித்ரா, விஜய் மற்றும் மணி, இது ஒரு டீம். ஸோ இதுல 2 டீமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தினேஷால நிக்க முடியாது. அவர் கேப்டன். ஸோ அவர் ஒரு பக்கம் கேப்டன், விசித்ரா ஒரு பக்கம் கேப்டன். கேப்டன்லாம் டைஸை விட்டுட்டுவாங்க. அதுல வர நம்பரை வச்சு அவங்க நகருவாங்க. ஸோ அதுல ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் புள்ளி ஒரு புள்ளி வந்தாதான் நகர முடியும் அந்த பேசிஸ்ல. ஸோ அந்த டாஸ்கோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமா டாஸ்க்லாம் போயிட்டு, ஸோ விசித்ராவோட டீம் அழகா வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்றதான் தகவல். ஸோ அந்த வெற்றி பெற்றா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, வெற்றி பெற்றா அடுத்த 2வது டாஸ்க் நடக்கும். அந்த 2வது டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் நடக்குமா. வெற்றி பெற்ற டீமுக்கு அட்வான்டேஜ் கேட்டுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாமா, அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அவங்க பேட்டிங் பண்ணுவாங்க, இன்னொரு டீம் பவுலிங் போடுவாங்க. அடுத்து வர டீம் அந்த பேட்டிங்கோட லீடிங் ஸ்கோர் எடுத்து அவங்கள பீட் பண்ணா அவங்க வின் பண்ணிடுவாங்க. இதுதான் ஒரு டாஸ்க். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் இன்னும் வரல. அது வந்த பிறகு பார்ப்போம். இது ஒரு விஷயம். 2வது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஸோ இதுல மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அர்ச்சனா கொடுத்திருந்தார். அர்ச்சனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெட் கார்பெட் காலில் சுத்தி கட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேணாம், அவங்க ஆல்ரெடி கடுப்புல இருக்காங்க, திரும்ப இதை வச்சு கஷ்டப்படுத்த வேணான்ற மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு காலில் சுத்தி பின்னு போட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க்னு சொன்னவொன்னே பாத்தீங்கன்னா, அதை கைட்டி வச்சோன்னே பிக் பாஸ் எச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப போடுங்க அர்ச்சனா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, திரும்ப போடுங்க. ஆல்ரெடி ரெட் கார்பெட் போட்டு நடந்து போகணும், அதுதான் ரெட் கார்பெட். உங்களை இந்த மாதிரி காலில் சுத்தி போடுறதே ரொம்ப தப்பு. அதுவே நான் அலோவ் பண்ணது உங்களுக்கு பெரிய விஷயம், இதுல வேற இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமா கவுண்டர் கொடுத்திருந்தாரு. இதுக்கு நடுவுல பூர்ணிமா வேற பிக் பாஸ் நீங்க பெருசா கொடுத்துருக்கணும், அதுக்கு நீங்க இது மாதிரி ஊத்தீங்கன்னா என்ன அப்படின்னும் போது, நான் கூட தாங்க இந்த வீட்டை பெருசா கொடுத்துருக்கேன், ஏசி எல்லாம் போட்டு கண்டென்ட் கொடுக்க சொல்றேன், நீங்க பாட்டுன்னு போய் தூங்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான மொக்கையை போட்டு விட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஸோ இவங்க எல்லாம் டாஸ்க் எல்லாம் போய் கம்ப்ளீட் பண்ண வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அர்ச்சனா திரும்ப அதை மாட்டிக்கிட்டு நடந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு, ஒழுங்காயிருங்க, உங்களோட ஃபேன்ஸ் கொடுத்த ஒரு விஷயத்துக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனாவை பார்த்து இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ செகண்ட் டாஸ்க் மிக விரைவில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றது தான். ஸோ இதுல என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவும் போல மாற்றமே கிடையாது. முதல் இடத்துல அர்ச்சனா இருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல மணிச்சந்திரா, தேர்ட் பிளேஸ்ல தினேஷ், 4th பிளேஸ்ல விசித்ரா, 5வது பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா விஜய் வர்மா, 6வது பிளேஸ்ல இப்போதைக்கு மாயா மற்றும் பூர்ணிமா. இப்ப மாயா டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா பூர்ணிமா எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்ததா டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது மாயா. பட் மாயா வீட்டை விட்டு வெளியேறுவாங்களான்னு கேட்டீங்கன்னா சான்ஸ் கம்மி, அது ரொம்ப பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றது எதிர்பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லா வாரமும் நாமினேஷன் காப்பாத்துறது எதுக்கு, மாயாவை ஃபைனல் எடுத்துட்டு வரணும், ஏன் டைட்டிலே தூக்கி கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ஓட்ல இருக்க மாயாவை காப்பாத்திட்டு இந்த வாரம் விஜய் வர்மா எலிமினேட் பண்ணப்படுவார் அப்படின்ற மாதிரி என்னோட தகவல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.